இந்த வீடியோல நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரில இருந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the molar conductivity of KCl solution at different concentration at 298 kelvins are given below கொடுத்திருக்காங்க. அப்ப KCl பொட்டாசியம் குளோரைடு வந்து இருக்கு இல்லையா? அப்ப அந்த பொட்டாசியம் குளோரைடு சொல்யூஷனுக்கு அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. ஒரு பர்టిక్యులர் கான்சன்ட்ரேஷனா அதோட மோலார் கண்டக்டிவிட்டி வந்து என்னன்றதை அங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? shows that the plot between the lambda m and c power 1/2 அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி நமக்கு கிராஃப் வரையணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து லேம்டா எம் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஒய் ஆக்சில் நமக்கு வந்து லேம்டா எம் வந்து எடுத்துக்கிறோம். இங்கே நமக்கு வந்து ரூட் சிக்கு வந்து நம்ம வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வர சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் த லேம்டா எம். இங்கே வந்து எம் கிடையாது, இங்கே வந்து லேம்டா எம் அண்ட் ஏ ஃபார் வந்து கேசி வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, லேம்டா எம் ஏன்னு வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ லேம்டா எம் டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா எம் நாட் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் டைப்பிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது. அப்போ லேம்டா எம் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்லோப் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து சொல்லுவோம். இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இந்த டிஒய் பை டிஎக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோப் வந்து நம்ம சொல்ல போகிறோம் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ இங்கே நம்ம ஸ்லோப் வந்து ட்ரா பண்ணுவோம். இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னது டிஒய் இல்லையா, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், ஸ்லோப் வந்துருக்கும். அந்த ஸ்லோப் விச் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்போ இது நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்ன்றப்ப நமக்கு என்ன, ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து நமக்கு வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ரூட் சிக்கும் லேம்டா எம்க்கும் ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்தாங்க, சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ரூட் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல நீங்கள் வந்து இப்படி எழுதிக்கங்க 198 இன்ட்டு 10 to the power of -6. ஏன்னா இங்கே பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஹோல் நம்பர் எழுதிட்டா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அப்போ 1 2 3 4 5 6 அப்போ 6 டிஜிட் தள்ளி நம்ம வந்து பாயிண்ட்டை கொண்டு வரும்போது அப்போ 198 இன்ட்டு 10 to the power of -6ன்னு எடுத்துக்கலாம். இது நம்ம எப்படி ட்ரா பண்ண எடுத்துக்கலாம், 309 இன்ட்டு 10 to the power of -6. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ மோலார் சொல்யூஷன். அப்போனா 521 இன்ட்டு 10 to the power of -6. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 989 இன்ட்டு 10 to the power of -6 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷனை இது நம்ம ஒரு அனதர் ஃபார்ம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ரூட் சியோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுக்கு ரூட் சி எடுத்தா என்ன வரும், 198க்கு வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், லாங் டிவிஷன் வந்து போடலாம். அப்போ லாங் டிவிஷன் எப்படி பண்ணணும், 198 வந்து லாங் டிவிஷன் வந்து பண்ணுங்க. லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக வந்து நம்ம வந்து எடுப்போம். ஓகேவா? அப்போ இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ 1 1 சார் நம்ம என்ன பண்ணணும் 1. அப்போ ரிமைனிங் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 98 அப்படி நீங்கள் வந்து கீழே இறக்கணும். இப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த 1 இருக்கு இல்லையா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே நம்ம வந்து 2 வந்து போட்டுக்கணும். அப்போ இந்த 98 வந்து 2ல வந்து எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ 2 டைம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு 2 2ன்னு இந்த மாதிரி நம்ம வந்து போடணும். ஓகே, அப்போ 44 வந்து இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும், 23 3 வந்து நம்ம போடணும். அப்போ நமக்கு வந்து 69 வந்து வருது. அப்போ 4 4 போட்டால் என்ன வருது, 2 4 4 4 போட்டால் 16 ரிமைனிங் 1 வந்து வருது, 8 9 வந்து வருது இல்லையா, அப்போ 96 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இங்கே வந்து 4 டைம்ஸ் வந்து இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணிக்கணும், 4 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 4 4 அப்போ நமக்கு என்ன இருக்குது 96 வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 வந்து இருக்குது, இங்கே நம்பரே வந்து இல்லை. அப்போ 2 டிஜிட்டாக தான் நம்ம வந்து கீழே இறக்கணும். அப்போ 200 வந்து மாறும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது நமக்கு வந்து 28 நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ 28 அப்போ 28க்கு நீங்கள் 1 போட்டால் கூட என்ன வரும், 281 வந்து வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து போகாது இல்லையா, அப்போ நமக்கு வந்து ஒரு 0 போட்டுட்டு மறுபடியும் 2 0 வந்து நமக்கு வந்து எடுப்போம். ஓகேவா? ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேயே நம்ம வந்து 0 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கேயே நம்ம வந்து 0 ஆட் பண்ணிட்டோம்னா அப்போ நெக்ஸ்ட் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் 280 இல்லையா, இங்கே 280 வந்து இருக்குது, 280 வந்து இருக்குது, 280 வந்து இருக்குது. ஒரு 5 டைம்ஸ் போடுவோமா, ஒரு 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும், 5 வந்து இருக்குது. 5 5 சார் நமக்கு வந்து 25, 5 8 சார் 40, ரிமைனிங் 4, அப்போ 14,000 தான் வருது. அங்கே 20,000 வந்து இருக்குது. அப்போ வந்து ஒரு 7 வந்து போட்டு பார்ப்போம். அப்போ நீங்கள் வந்து 7 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7 7 அப்போ 7 7 சார் நமக்கு என்ன 49 வந்து வரும். அப்புறம் 56 ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்போ வந்து 19 அப்போ கிட்ட வந்து வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன 7 டைம்ஸ் போட்டால் நமக்கு வருது 19,649 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ ரிமைனிங் பண்ணால் நமக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து வரும் இல்லையா. அப்போ என்ன பண்ணால் வந்து 14.07 அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 14.07 இன்ட்டு 10 to the power of -3 அப்போ -6 நமக்கு என்ன ஆகிடும், -3 வந்து நமக்கு வந்து மாறிடும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட்டுக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அப்படி எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியாது சார் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா நமக்கு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கால்குலேட்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து தெரியணும் இல்லையா? அப்போ 309க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ரெண்டு டிஜிட்டாக நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு வந்து 3 வந்து இருக்குது. அப்போ 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 1 சார் நமக்கு வந்து என்ன இருக்குது? 1 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் நமக்கு என்னன்னா 2 வந்து இருக்கும். அப்போ 2 இருக்கும்போது 0 9 வந்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே கீழே இறக்கிடணும். இதை 1 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்குறது என்ன பண்ணால் இது வந்து சாதாரண டிவிஷன் மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் 4 டைம்ஸ்னா 4 வந்து போட்டு பார்க்கணும். 24 4 வந்து போட்டு பார்க்கணும். அப்போ 16 ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 96 வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து நிறையா இருக்குது. அப்போ 8 டைம்ஸ் நம்ம போட்டு பார்ப்போம். 28 8 டைம்ஸ் ஓகேவா? அப்போ 8 8 ஆர் 64 ரிமைனிங் நமக்கு என்ன 6 வந்து இருக்கும். 84 6 வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா? அப்போ 16 வந்து பார்த்தீங்கன்னா 22. அப்போ நமக்கு வந்து அதிகமாக போயிடுது. 209ஓட அதிகமாக போயிடுது. அப்போ நமக்கு வந்து ஒரு 7 வந்து போட்டு பார்ப்போமா? 7 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 7 7 7 7 சார் 49 ரிமைனிங் வந்து நமக்கு வந்து 4. அப்போ 18 வந்து நமக்கு வந்து வருது கரெக்டா? அப்போ 8 வந்து போட்டால் அதிகமாகிடுது. 8 போட்டால் என்ன ஆயிடுது? 64க்கு ரிமைனிங் வந்து 6 6 பார்த்தீங்கன்னா 22 அதிகமாக போயிடுது. 7 போடும்போது 7 7 சார் 49 ஓகே 89 வந்து வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கேயும் நம்ம வந்து 7 போட்டுக்கணும். இங்கேயும் நம்ம வந்து 7 போட்டுக்கணும். அப்போ நான் 189 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ வாட் இஸ் த ரிமைனிங்? ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து நமக்கு வந்து இருக்குது. சரி கரெக்ட்? 9 11 0 10ல 8 2. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் வேறு நம்பர் வந்து இல்லை. அப்போ நீங்கள் டாட் வந்து வச்சுங்க. டாட் வச்சப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2 0 நமக்கு வந்து இறக்கிடலாம். அப்போ 17 நமக்கு என்ன 34. 17 நீங்கள் 2ஆல் மல்டி பண்ணிங்கன்னா 34 வந்து இருக்கும். அப்போ இந்த 34 நமக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இருக்குது? அப்புறம் போது ஒரு 34 ஒரு 5 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா? 5 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 5 5 ஆர் 25 ரிமைனிங் வந்து 2. அப்போ 22 2 ரிமைனிங் வந்து நமக்கு வந்து 2. அப்போ 17 ஓகே 1 7 வந்து இருக்குது. அப்போ 346க்கு வந்து போட்டிங்கன்னா 6 6 ஆர் 36 ரிமைனிங் வந்து நமக்கு வந்து 3 27. அப்போ 27 ரிமைனிங் வந்து நமக்கு வந்து இருக்குது 2 வந்து இருக்குது. அப்புறம் 18 வந்து 20. அப்போ நமக்கு வந்து அதிகமாகிடுது. அப்போ நம்ம வந்து 5 டைம்ஸ் போடுவோம். அப்போ 5 டைம்ஸ் நம்ம போட்டால் என்ன வருது? 1725 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும்? 5 வந்து இருக்கும். அப்போ 7 அப்புறம் 9லேருந்து போனால் 275 நமக்கு வந்து வருது. இஸ் இட் கரெக்ட்? ஓகே. அப்போ நம்ம என்ன 17.5 வந்து நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 17.5 இன்ட்டு 10 to the power of -3 வந்து நமக்கு வந்து இருக்குது. இதான் நமக்கு வந்து லாங் டிவிஷன் வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கான மெத்தட். ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாங் டிவிஷன் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து லாக் புக் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஏன்னா ஜென்ரலாக வந்து லாக் புக் வந்து கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் இது வந்து லாக் புக் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அப்போ லாக் வச்சு நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ 521க்கு நீங்கள் லாக் எடுக்கணும். அப்போ 521க்கு என்ன பண்ணோம்? இது வந்து சியோட வேல்யூ இல்லையா? அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 5.521. அப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன பண்ணால் 521 வந்து இருக்குது இல்லையா? அப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்? இதை நம்ம எப்படி எழுதலாம்? 521 த ஹோல் பவர் நம்ம என்ன பண்ணலாம்? 1/2 வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்னு வந்து நம்ம வந்து வச்சுப்போம். இது கூட நமக்கு வந்து தேவையில்லை. இது நம்ம வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து லாக் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ லாக் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் நமக்கு என்ன 521 வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 வந்து போட்டுங்க. அப்போ லாக் 521 நமக்கு என்ன வேல்யூ வந்து வரும்? 521 எடுக்கணும்னா இன்ட்டு 520 வந்து 2 பாயிண்ட் அப்புறம் 521க்கு நம்ம வந்து லாக் வந்து பார்க்கணும். இப்போ 2 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம் 72 வந்து போட்டுக்கலாம். 2.72 வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். மிஸ் கரெக்ட். அப்போ நீங்கள் 2ஆல் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 2 சார் 2 ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது 1 2 சார் 2 அப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்தா 3 2 சார் 6 அப்போ 6 வந்து இருக்குது 1.36 வந்து இருக்குது. இது எதோட வேல்யூ? லாக் எக்ஸோட வேல்யூ. அப்போ வாட் இஸ் த எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் log of 1.36 is it correct? அப்போ நமக்கு என்ன ஆன்டி லாக் எப்பவுமே நம்ம வந்து ஃப்ராக்ஷன் தான் பார்க்கணும். அப்போ நம்ம x equal to 0.36 நம்ம வந்து ஆன்டி லாக் வந்து பார்க்கணும். 2.29 into 10 to the power of 1 வந்துருக்கு இல்லையா? 1 ஹோல் நம்பர் வந்து நமக்கு வந்து 1 வந்துருக்குது. அப்போ 10 to the power of 1 அப்போ 22.9. அப்போ 521க்கு நமக்கு ஆன்டிலாக் ரூட் சி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 22.9 இன்ட்டு 10 to the power of நமக்கு வந்து -3 வந்து வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 989 இதுக்கு நம்ம வந்து லாக் மெத்தட்லேயே நம்ம பண்ணுவோமா? நீங்கள் லாங் டிவிஷனும் கற்று வச்சுங்க, லாக் மெத்தடும் கற்று வச்சுங்க.
உங்களுக்கு வந்து எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு என்ன கொடுத்தோம்னா இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும் இல்லையா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன 989 த ஹோல் பவர் 1/2. ஸ்கொயர் ரூட்னா நமக்கு வந்து 1/2 இல்லையா. இப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், லாக் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் 989. அப்போ வாட் இஸ் த வேல்யூ 1/2 லாக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 989க்கு வந்து நம்ம வந்து லாக் வந்து எடுக்கணும். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 3 வந்து வருது. ஓகே, 3 வந்து வருது. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வந்து வருது. அப்போ 1.5 வந்து இது லாக் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் 1.5. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0.5க்கு நம்ம ஆன்டி லாக் அப்படின்னா 3.162 வந்து வருது இன்ட்டு 10 to the power of 1. ஓகே, நம்ம 0.5 தான் நமக்கு வந்து ஆன்டி லாக் வந்து பார்த்துருக்குறோம். இந்த 1 நீங்கள் பவரில் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 31.62 31.62 into 10 to the power of minus 3 வந்து வருது. இந்த 10 to the power of minus 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 10 to the power of minus 3 வந்து வருது. ஓகே, இப்போ கிளியர் ஆயிடுச்சா. அப்போ நமக்கு வந்து ரூட் சியோட வேல்யூ நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து கிராஃப் வந்து இதுக்கு வந்து ட்ரா பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா அவங்க போர்டு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு கிராஃப் ஷீட்டும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, ஆன்சர் ஷீட் வந்து கொடுப்பாங்க, கிராஃப் ஷீட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால மேக்ஸிமம் இந்த போர்டு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். சப்போஸ் திடீர்னு ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம எதையுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம படிக்கிறதுக்கான மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். அப்போ என்னென்ன சம்மு கொடுத்தாலும் நம்ம எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கணும். இது வந்து போர்டு எக்ஸாம் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கொடுத்தாலும் நமக்கு வந்து அதை ஆச்சரியப்படுறதுக்குள்ள நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி போர்டு எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு இது வந்து ரூட் ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்க வேண்டியது வரலாம். அப்போ நீங்கள் இந்த மெத்தட்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. நான் கேள்விப்படுறேன் நிறைய ஸ்கூலில் நிறைய இன்ஸ்டியூட்டில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தயவு செய்து அதை நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, எதுவுமே நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாதீங்க. ஓகேவா. இதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் 1% பாசிபிலிட்டி இருந்தாலும் அதை கேட்டுட்டு அங்கே தெரியலன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்கை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். அதனால எதுவுமே வந்து நான் லெஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒதுக்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கற்றுக்குங்க. நம்ம படிக்க தான் நம்ம மெயின் பர்பஸே நம்ம வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு வந்து கிராஃப் வந்து வரையணும். அப்போ கிராஃப் என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்ஸில் வந்து இந்த ரூட் சியோட வேல்யூ நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஒய் ஆக்ஸில் நம்ம என்ன பண்ணணும், இந்த லாம்டா எம் வேல்யூ, இதுக்கான கரஸ்பாண்டிங் லாம்டா எம் வேல்யூ வந்து நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது ரெண்டுக்கு நமக்கு வந்து கிராஃப் வரையும் போது இது கண்டிப்பாக நமக்கு எப்படி வரும் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து நமக்கு வந்து வரும். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் அப்படியே அந்த ஜீரோக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து டாட்டா போட்டுப்போமா, அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அப்போ நீங்கள் வந்து இந்த அப்படியே நீங்கள் ஜீரோக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து லாம்டா எம் நாட். ஓகே, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி லாம்டா எம் நாட். இதுக்கு வந்து நம்ம ஸ்லோப்பு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு கோடு ஒன்று வரையலாம். இந்த மாதிரி கோடு வரைஞ்சி இந்த ரீடிங்க்கானோ இந்த ரீடிங்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், டெல்டா ஒய்யை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் டிஒய். இந்த ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டிஎக்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்லோப்பு. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன மைனஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது நெகட்டிவ் ஸ்லோப் இல்லையா, அப்போ வந்து நெகட்டிவ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது அந்த இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டு மெஷர் த லாம்டா எம் நாட் அண்ட் ஏன்றது வந்து கொடுக்குறாங்க. இங்கே லாம்டா எம்ன்றது பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி, இது பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. நீங்கள் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கிராஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த 0 பாயிண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ கிடைக்கிறத நமக்கு வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டி வந்து வேற, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ரெண்டும் வேற. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் சால்வ் பண்ணணும்.